நான் உங்கள் ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி. நம்ம நிறைய வீடியோவில் நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துக்காகவும் உலக மக்களுக்காகவும் நம்ம போட்டுட்ருக்கோம். நிறைய கோவில்கள் ஆலயம் சார்ந்த விஷயங்கள், நிறைய பரிகாரங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து அதை நம்ம சேனல்லையும் இனிமேல் பார்க்க போகிறீங்க. இது நம்மளுடைய நியூ சேனல் சம்பத் சுப்பிரமணி அஃபிஷியல்னு சொல்கிற சேனல். இதை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் தெரிவிங்க. நிறைய நுட்பமான விஷயங்களில் நம்ம சொந்த சேனலில் பகிரலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இப்போ இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னா, வருடந்தோறும் ஒரு முறை நம்ம சத்ரு சம்ஹார யாகம்னு ஒன்று பண்ணி முருகனுக்கு மிளகாய்த்தூள் அபிஷேகம் பண்ணுறோம். இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, பெற்றது நீயே பொறுப்பது உன் கடன் நம்ம சொல்கிறோம். நான் எந்த தப்புமே பண்ணலையே, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? எல்லாருக்கும் உதவினே, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? எங்கள் அப்பா எல்லாருக்கும் நல்லது தானே செஞ்சார், எங்களுக்கு ஏன் இப்படி கஷ்டம்? நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் எழுந்து கொண்டு இருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு தீர்வு, ஒரு பதிலும் உங்களுக்கு நிச்சயமாக அன்றைக்கி கிடைக்கும். வருகின்ற மே மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு சென்னையை அடுத்த மேடவாக்கத்து அருகில் உள்ள பெரும்பாக்கம், ஓஎம்ஆர் பக்கத்தில் சோழிங்கநல்லூர்னு ஒரு ஊர், சோழிங்கநல்லூர் பக்கத்தில் பெரும்பாக்கம்னு ஒரு ஊரில் இந்திரா நகர் அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய வெற்றிவேல் முருகன் ஆலயத்தில் தான் இந்த ஃபங்க்ஷன். ஒவ்வொரு மனிதருக்குள்ளே இருக்கக்கூடிய சத்ரு குணத்தை அழித்து தன்னுடைய கர்மாவையும் அப்படியே அந்த மிளகாய்த்தூள் மூலியமாக அபிஷேகம் செய்து அதை முருகர் ஏற்றுக்கிறார். மனிதர்களுடைய கர்மாவை வாங்கி அவர் பிரபஞ்சத்திலே காற்றோடு கலந்து ஒரு மனிதனுக்கு புதிய ஒரு பிறப்பை கொடுத்து அதிசயத்தை நிகழ்த்தும் ஒரு நிகழ்ச்சி. தவறாமல் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். என்னால் அனைவருக்குமே நோட்டீஸ் வைக்க முடியாத சூழ்நிலை. என்னுடைய நோக்கம் என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தில் ஒன்று இழந்தாதான் ஒன்று கிடைக்கும். பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் சாதித்தவர்கள் அனைவருமே ஏதோ ஒரு விஷயத்தை இழந்தவர்கள் தான். ரத்தன் டாட்டா பல குடும்பங்களை அழைத்தார், அவருக்குன்னு ஒரு திருமணம் ஆகலை. அப்துல் கலாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இழந்தார். இப்படி இந்த பிரபஞ்சம் ஒரு வெற்றியடைய செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை, அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயத்தை எடுத்துக்குது. குடும்ப வாழ்க்கையில் ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போது ஒன்றை பெறப்போகிறோம் என்றால் இன்னொரு விஷயத்தை நம்ம இழக்க போகிறோன்றதை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த பிரபஞ்சத்துடைய வேலையை என்ன தெரியுமா? உங்கள்கிட்ட 1 லட்சம் கொடுக்குது அப்படின்னா உங்களுக்கு 2 லட்சம் செலவு இருக்குன்னு அர்த்தம். இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த 1 லட்சம் வந்ததுன்னா நீங்கள் சந்தோஷப்பட மாட்டீங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு செலவு இருக்குன்னு நினைப்பீங்க. இது பிரபஞ்சத்துடைய நியதி. ஒரு அலை மேலோங்கி எழுங்கும்போது அது பின்னாடியே ஒரு சிறிய அலை வந்து கொண்டிருக்கும். ஒரு சிறிய அலைக்கு பின்பு ஒரு பெரிய அலை வரும். காரணம், ஒரு மனிதனின் ஏற்ற இறக்கங்களை குறிக்கக்கூடிய வாழ்க்கையில் நிறைய சூட்சமாக ரகசியங்கள் இருக்குது. நிறைய நூல்கள் படித்தவர்களுக்கு தெரியும், வாழ்க்கையில் நிறைய அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். இந்த ஹோமமும் இந்த யாகமும் பொதுமக்களுக்காக, ஏன் பொதுமக்களுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இது முருகனின் திருவுருளால் அவருடைய உத்தரவின்படி நடந்துட்டு வருது வருஷம். இந்த உலகத்தில் உலக மக்களுக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு யோசிக்கும் போது முருகரால் உத்தரவின்படி இது நடந்துட்டுருக்கு. அனைவருமே கலந்து கொள்ள வேண்டும். மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஊருக்கு திருவிழா செய்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இது இறைவன் மக்களுக்காக செய்கிற ஒரு திருவிழா, வித்தியாசமான ஒரு விஷயம். இந்த திருவிழா முருகர் என்ன பண்ணுறாருன்னா மக்களுக்காக செய்கிறார். என் மக்களுக்காக, நான் பெற்ற மக்களுக்காக நான் செய்கிற ஒரு விஷயம் செய்கிறார். அதனால் நமக்காக, நானும் ஒரு ஆள் அதில், நமக்காக முருகன் அந்த திருவிழா நடத்துகிறார். நம்ம எல்லாம் கலந்துக்கணும். அனைவருக்குமே என்னால் நேரில் வந்து அழைக்க முடியவில்லை. இந்த நோட்டீஸ் பாருங்கள், இதுதான் திருவிழா நோட்டீஸு. அனைவருமே இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு மே மாதம் ஆங்கில தேதி 7/5/2024 செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு வந்து கலந்துங்க. நைட்டு 12 மணிக்கு முடியும். எந்த ஒரு திருவிழாவும் எந்த ஒரு ஆலயத்திலும் பாதியில் போனால் பலன் அளிக்காது. 4 மணிக்கு ஹோமம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 12 மணிக்கு மிளகாத்தூள் அபிஷேகம் முடிஞ்சு ஆகாய மாலை இட்டு மகாபிரசாதம் வழங்க 12 மணி ஆகிடும். அன்னதானம் இருக்குது. யாரும் வெளியூர்லேருந்து வரவங்க அன்றைக்கி நைட்டு ரிட்டன் டிக்கெட் போட்டுற வேண்டாம். நீங்கள் ரூம் போட்டு தங்கலாம், உறவினர்கள் வீட்டில் தங்கிக்கிங்க. ஏன்னா ரிட்டன் டிக்கெட் போட்டோன்னு சொல்லிட்டு சில பேர்லாம் கணவனவங்கலாம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. கணவன பிறகு ரொம்ப வருத்தப்பட்டாங்க, எங்களுக்கு தெரியாது சார் இவ்வளோ நேரம் ஆகும்னு அப்படின்னாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது திருவிழா சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸை தொடர்பு கொள்ளுங்க. யாருக்கெல்லாம் சுபகாரியம் நடக்க வேண்டுமோ அவர்களெல்லாம் உங்களால் முடிந்த மிளகாய்த்தூளை அரைத்து, வெறும் மிளகாய்த்தூளை எடுத்துட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் புது சில்வர் பாத்திரத்தில் போட்டு மஞ்சள் கலரில் துணியை கட்டி மூடிய தனியாக அவுத்து வச்சுருங்க. மஞ்சள் கலர் துணியை கட்டி காலையிலும் மாலையிலும் ஊதவத்தி கட்டுங்க. பணத்தடை, பொருளாதார பிரச்சனை, வழக்கு பிரச்சனை இதெல்லாம் வெற்றி அடையணும் அப்படின்னா சிகப்பு கலர் துணியில் கட்டுங்க.
ஞானம் வேணும், முக்தி வேணும், சரணாகதி வேணும், அடுத்த பிறவி மனிதனாக இருக்கக்கூடாது, இறைவன் திருவடியை சேர வேண்டும் அப்படின்னா வெள்ளை கலர் துணி, கரை இருக்கக்கூடாது. வெள்ளை கலர் துணியில் கரை இல்லாத வெள்ளை கலர் துணியை கட்டி மிளகாய்த்தூளை காலையும் மலையும் தீப ஆராதனை காட்டி எடுத்துகிட்டு வாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம், மே 1ஆம் தேதியிலேருந்து மே 15ஆம் தேதி வரைக்கும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இந்த மிளகாய்த்தூள் எடுத்துகிட்டு வரவங்க. ஏன்னா ஒரு பரிகாரம் என்பது முன்பின் 2 காலங்களில் நம்ம விரதம் சரியாக இருக்க வேண்டும். நான்வெஜ் அவாய்ட் பண்ணிடுங்க. மே 1லேருந்து 15 வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. மே 7ஆம் தேதி நம்மளுக்கு திருவிழா முடிஞ்சு ஒரு 7 நாள் நான்வெஜ் அவாய்ட் பண்ணுங்கள். மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள். நிச்சயமாக ஏது விடை செய்தாலும் ஏழையே எனக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே, நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நானேன் பிடிக்கின்றார் நீ. அந்த திருப்போரூர் கந்தசாமியின் திருவுருளால் நிச்சயமாக உங்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு வெற்றியும், அந்த பழனிமலை ஆண்டவனும் திருச்செந்தூர் முருகனும் துணை நின்று நடத்தக்கூடிய இந்த திருவிழாவில் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக உங்களை அனைவரும் நான் மே 7 நேரில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.